ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஆப்பிள், 2 கேரட்டு, 2 பீட்ரூட் எடுத்துருக்க. தோல் சீவிட்டு அலசிட்டு துருவிக்கலாம். துருவின கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிளை நைஸாக அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 கப் அளவுக்கு பாதாமும் முந்திரியும் வறுத்துடலாம். 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நைஸாக அரைச்சிக்கலாம். இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அரைச்சதை சேர்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். பீட்ரூட், கேரட், ஆப்பிளோட வெயிட் 600 கிராம் இருந்தது. அதனால் 1/2 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். தெரிக்கிறதால மூடி போட்டிருக்கேன். மூடியை எடுத்துட்டு அப்பப்போ கிண்டிக்கலாம். கொஞ்சம் திக்கான பிறகு அரைச்ச பாதாம் முந்திரி பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். சுருண்டு வர வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சுருண்டு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கிண்டினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் பவுடராக ஆக்கிடலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால பவுடராக ஆக்கிடலாம். அரைச்சதை சளிச்சிடலாம். ஏபிசி மால்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய ஏபிசி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.